கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறான். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை எப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. தேவர்களாகி நம்மை குறித்துதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யார் யாரை பகைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அந்த ஜனத்தை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை உலகத்தார் பகைக்கிறார்கள். நாம் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவஜனம் உலகத்தார் அல்ல, அவர்களைத்தான் உலகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்கள் பகைக்கிறாங்க. இப்ப தேவர்களாக நாம் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உலகம் நம்மை பகைக்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கவே கூடாது. ஏன் தெரியுமா? உலகம் நம்மை பகைக்கும் பொழுது நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறுகிறது, அது உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்பொழுது உலகம் நம்மை பகைக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எதை உணர்த்துகிறது தெரியுமா? நாம் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களால் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரியவர் அல்லவோ, அதே போல நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாகிய நாமும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதனால்தான், அந்த ஒரே காரணத்தினால்தான் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. கர்த்தர் நிமித்தம் இந்த உலகம் தேவர்களாகி நம்மை பகைக்கும் பொழுது தேவர்களாகி நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஏன்னா உலகம் நம்மளை தள்ளலாம், உலகத்தில் உள்ள ஜனங்கள் தள்ளலாம், ஆனா சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை, பிதாவிடத்திலிருந்து தாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். பிதாவிடத்திலிருந்து தேவன் நமக்கு தந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நமக்குள்ளே வித்தாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பின்மாரியினால் முளைத்தெழும்பி நம்மை அவருடைய ஜனமாய் அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளிலும் நமக்கு பங்கு கிடையாது. நாம் பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பங்காக பெற்றுக்கொண்ட தேவஜனங்கள். கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற நன்மைகள், நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், அது எல்லாமே கிரகிக்க முடியாத விசேஷித்த மகிமையான காரியங்கள். இதுதான் தேவர்களாகி நம்மை குறித்த கர்த்தருடைய வார்த்தை. இம்மையிலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றவும், மறுமையிலே நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்த்து நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்யும் கர்த்தர் நம்மை குறித்து அவரோட திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்ப இந்த திட்டத்திற்கு உட்பட்டவர்களால் நம்மை மாற்றுவதற்காக தம்முடைய வார்த்தையை நமக்காக தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய தேவர்களால் நாம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற நம்மை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், கர்த்தரை தெரிந்து கொள்ளுதலுக்கு உட்படாமல், உலகத்திலும் மாம்சத்திலும் பிசாசின் கிரியையிலும் உழன்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மை பகைக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகம் நம்மை பகைக்கும் பொழுது தேவர்களாகி நம்முடைய அழைப்பு அது உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, அதனால்தான் உலகம் நம்மை பகைக்கிறது. நாம் பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. உலகம் நம்மை பகைக்க பகைக்க நம்முடைய அழைப்பு அது உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தேவர்களாகி நாம் இதை அறிந்திருந்தோமேனால் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை பகைக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதற்கு பதிலாக கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்கிறவர்களா இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். உலகம் எதனால் நம்மை பகைக்கிறது? இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திற்குரியவர்களாய் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவஜனம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல உலகத்திற்குரியவர்களாய் வாழாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவ ஜனத்தை தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் உலகம் பகைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் வாழும் பொழுது நம்மை இந்த உலகம் பகைத்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படணும், களி கூர்ந்து மகிழணும். அதற்கு பதிலாக நம்முடைய கிரியைகள் அது பொல்லாதவைகளாகவும், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதாகவும், மற்றவர்களுக்கு தீமை செய்கிறதாகவும், இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை உடையவர்களாய் நாம் வாழ்ந்தோமையானால் அது நிமித்தம் உலகம் நம்மை பகைத்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? அதற்கும் இந்த வசனத்திற்கும் ஒப்பிட்டு நம்ம சந்தோஷப்பட முடியாது. தப்பு செஞ்சுட்டு அது நிமித்தம் மற்றவர்கள் நம்மை பகைக்கும் பொழுது நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அதனால இந்த உலகம் என்ன பகைக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மெச்சிக்கொள்ளக்கூடாது, நம்மை நாமே ஏமாற்றவும் கூடாது. இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துக்குரியவர்களாய் வாழாமல் கர்த்தருக்கு பிரியமாய் பிதாவை சுத்தம் செய்கிறவர்களாய், பிதா தம்மை குறித்து நியமித்த கிரியைகளை செய்து முடித்து பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம். அவர்களுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த உலகம் அவர்களை பகைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்து இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மை பகைத்தால் அது நம்முடைய அழைப்பை அது உறுதிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தந்த இந்த விசேஷித்த நன்மைகளை, அவருடைய வார்த்தையை, நம்மை குறித்து இம்மையிலும் மறுமையிலும் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி நம்மை உயர்த்திய சர்வவல்லமையுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் நம்மிலே மகிமைப்பட நம்மை தெரிந்து கொண்டாரே. இதை நினைத்த தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே தம்மை வெளிப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய